பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது. சங்கீதம் 133 அதிகாரம் 3 வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 133 verse 3. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறேன். ஆமீன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கா, நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், நான் உனக்கு ஜீவனையும் கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா கர்த்தருடைய ஆலோசனைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை, நான் செய்கிற பிஸ்னஸில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் செய்கிற ஊழியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, அவர் வார்த்தையின்படி நீங்கள் வாழும் போது ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், நல்ல ஜீவனை சுகத்தையும் கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ இந்த நாளில் கூட உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன நன்மை வேணுமோ ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நிச்சயமாகவே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒருமனை ரொம்ப முக்கியங்க. எனக்கு நிறைய குடும்பத்தில் ஒருமனை இல்லை, கணவன் மனைக்குள்ள ஒருமனம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒருமனம் இல்லை, செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஒருமனம் இல்லை, செய்கிற ஊழியத்தில் ஊழியக்கார் விசுவாசிக்குள்ள ஒருமனை இல்லை. இந்த ஒருமனை இல்லாத நிமித்தம் அநேக ஆசீர்வாதத்தை நீங்கள் எழுந்து போயிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா கொடுக்குற ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது எந்த இடத்துல ஒருமனமாய் நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே ஏசப்பா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கா, ஜீவனையும் வைத்திருக்கிறார், நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் சொன்னீரப்பா, ஆசீர்வாதத்தையும் ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவ நீ வாக்கு மாறாத தேவனேசப்பா. இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறாங்களாப்பா, உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தில் இந்த ஒருமனை இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறதப்பா, இந்த ஒருமனை இல்லாத நிமித்தம் ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறாங்கப்பா. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒருமனை இல்லை, கணவன் மனைக்குள்ள ஒருமனை இல்லைப்பா, வேலை ஸ்தலத்தில் ஒருமனை இல்லாத நிமித்தம் யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறாங்கோ இன்றைக்கே ஏசப்பா அந்த ஒருமனத்தை கொடுத்தப்பா, நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், நீர் வைத்திருக்கிற அந்த ஜீவன், நீர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் உதவி செய்வீராகப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பியப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.